இப்போ ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ம். இது வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டாங்க. ஓ, லாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டா. ஆமா. ஹவு ருபீஸ் 10 ஓகேங்களா? lakhs lump sum investment in equity லாஸ்ட் ஆமா. கேப் ஃபண்ட் grow இருங்க, ஒரே into நிமிஷம். இதுல வந்து பாருங்க, இதுல வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்லன்னா எப்படி சொல்ல வரேன் நான், இதுல வந்து எல்லா ஃபண்ட்லயும் நம்ம போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்ப லாஸ்ட் வந்து ஒரு இண்டெக்ஸ்ல மட்டும் கொடுத்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து இண்டெக்ஸ் போங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ம். இண்டெக்ஸை பீட் பண்ணி லார்ஜ் கேப்லயே ஆக்டிவ் ஃபண்ட் எவ்வளவு கொடுத்துருக்குன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுங்க. அதாவது 1 ஜூலை 2014 இருந்து 1 ஜூலை 2024 ஒரு 10 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்ல இருக்காங்கன்னா ஆக்சுவலா ஃபண்ட் வந்து என்னென்னலாம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குன்றது இதுல ஐடியா கிடைக்குங்க. அப்ப 10 lakhs வந்து நீங்க வெறும் ஜஸ்ட் சென்செக்ஸ்ல போட்டிருந்தீங்கன்னா 31 lakhsங்க. ஆமா. 31,15,000. இதே வந்து நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் பாருங்க 43 lakhs கொடுத்துருக்கு. ம். ஐசிஐசிஐ ப்ளூ சிப் ஃபண்ட் வந்து 40 lakhsங்க. 40.8 நியர்லி 41 lakhsங்க. அப்புறம் மிராய் அசெட் லார்ஜ் கேப் பாருங்க 40 lakhs. பரோடா பிஎன்பி பரிபாஸ் வந்து லார்ஜ் கேப் வந்து 39 lakhsங்க. இன்வெஸ்ட்கோ 39 lakhsங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ணி லாஸ்ட் இதுல வந்து 5வது ஃபண்ட் இருக்கிறத பாத்துங்க. இன்வெஸ்ட்கோவே வந்து 9 lakhs எக்ஸஸா கொடுத்துருக்கீங்களா 10 இயர்ஸ்ல. ஆமா. ஓகேங்களா? இதுல என்ன சொல்ல வரேன்னா, ஓரளவுக்கு நம்ம வந்து ட்ராக் பண்ற மாதிரி, அதனால நான் இந்த 5 ஃபண்ட் வைக்க சொல்லுங்க. நம்ம வந்து 1 or 2 ஃபண்டுக்கு மேல நம்ம எக்ஸஸ் பண்ண வேண்டாம். நமக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு ஃபண்டில் வச்சிருந்தோம்னா அதை நம்ம வந்து இண்டெக்ஸை பீட் பண்ணிருக்கான்றதை நம்ம வந்து இயர்லி பேசிஸ்ல ட்ராக் பண்ணிட்டே வரோம் இல்லைங்களா? சரி. அதே மாதிரி அது கீழே அதாவது இப்ப நான் இன்னொரு பாயிண்ட் சொல்ல வரேன். அதாவது இந்த லார்ஜ் கேப் கூட நல்ல உங்களுக்கு அந்த டைம்ல நம்ம லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அதாவது நம்ம உங்களுக்கு லார்ஜ் மிட் ஸ்மால் மூணுத்தோட வேல்யூவேஷன் சொன்னோம் இல்லைங்களா? லார்ஜ் கேப் கரெக்டான வேல்யூவேஷன் இருக்கும்போது நம்ம லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கூட சேஃபாவே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியுங்க. அதாவது லோவஸ்ட் ரிஸ்க்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கம்பேர்ட் டு நீங்க இண்டெக்ஸை விட. புரியுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து அதே மிட் கேப் ஃபண்ட் பாத்துங்க. ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோல எல்லாமே இருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? இது கம்ப்ளீட் பண்ணனா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்றனால நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு. அப்போ ஒரு மிட் கேப் ஃபண்ட்ல வந்து எவ்வளவு கொடுத்துருக்கு பாருங்க. அதனால தான் வெறும் லார்ஜ் கேப் இல்லைங்க. நம்ம மிட் கேப்போட வேல்யூஷன் இப்ப இன்னைக்கு தேதியில மிட் தான் வந்து இருக்கிறதுலயே எக்ஸ்பென்சிவ். ஆனா வந்து இது அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. அதுக்குன்னு ஒரு டைம் வரும். மேபி அடுத்த 6 months 1 year 1.5 year என்னைக்கு வந்து அதோட வேல்யூவேஷன் கரெக்டா வருதோ அன்னைக்கு நம்ம வந்து மிட் கேப்ல இருக்கிற ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஓவராலா போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ்ல வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அந்த போர்ட்ஃபோலியோ இருக்கிற ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்க முடியுங்க. அதாவது இதுல வந்து பாருங்க அதே 31 lakhs இண்டெக்ஸ்ல போட்டது தான். அதாவது மிட் கேப் ஃபண்ட்ல பாருங்க 69 lakhsங்க நம்பர் 1. அதாவது கொட்டாக் எமர்ஜிங் ஈக்விட்டி. மோத்திலால் ஒஸ்வால் மிட் கேப் வந்து பாருங்க 68 lakhsங்க. க்ளோஸ் தாங்க. அது ரெண்டுமே க்ளோசர் சேம் தான். அடுத்தது குவாண்ட் மிட் கேப் பாருங்க 67. எடல்வைஸ் 65. HDFC மிட் கேப் 62. அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றுலயும் 5 கேட்டகரி ஃபண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் நான். அதாவது மிட் கேப்லயே நமக்கு வந்து 5 ஆப்ஷன் இருக்குங்கன்ற 5த்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலங்க. இதுல எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே நம்ம வந்து கம்பேர்ட் டு இண்டெக்ஸோட ப்ராஃபிட்ல தான் இருப்போம். ஆனா நான் என்ன உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன்னா, அது உள்ள போகும்போது மட்டும் அந்த வேல்யூவேஷனை பாத்துக்கணும்ன்ற நான். லார்ஜோ மிட்டோ ஸ்மாலோ. பட் புரியுது. இது இந்த நீங்க கொடுத்த டேட்டாலே பாத்தீங்கன்னா லார்ஜை விட மிட்டை விட ஸ்மால் தான் கடைசியில் பாத்தீங்கன்னா அந்த 10 இயர்ஸ்ல நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கரெக்ட். இது வந்து பாஸ்ட் 10 இயர்ஸ் இல்லீங்களா? இப்ப நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அன்னன்னைக்கு எது வேல்யூவேஷன் கரெக்டா இருக்கோ அந்த வருஷத்துல. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்க வந்து நான் வந்து ஒரு சில வீடியோஸ்க்குலாம் முன்னாடி ஷேர் பண்ணிருப்பேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இயர்ஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அதாவது டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கேப்ஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இயர்ஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா மிட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கும், ஒரு சில டைம் ஸ்மால் நல்லா பண்ணிருக்கு. இப்ப லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஸ்மால் நல்லா பண்ணிருக்குங்க. ஓகேங்களா? ஆனா வந்து இதுதான் வந்து அடுத்த 10 இயர்ஸுக்குன்ற மாதிரி கிடையாதுங்க. அடுத்த 10 இயர்ஸ்ல மிட் கேப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல வந்து அந்த 10 இயர்ஸ் ஒன்று விட்டுட்டு 7 இயர்ஸ் இல்ல 5 இயர்ஸ் மாத்தினீங்கன்னா லார்ஜ் கூட வரலாங்க. வரலாம். இப்ப நம்ம 10,000 இப்ப நம்ம ஷிஃப்ட் பண்ண போறது நீங்க என்ன சொன்னீங்கன்னா லார்ஜ் கேப்ல போயிடலாம்னு சொல்றீங்க. இருங்க, இன்னைக்கு தேதியில நீங்க ஸ்டார்ட் பண்ண போது கம்ப்ளீட்டா இந்த வருஷம் ஃபுல்லா லார்ஜுக்கு போங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துல எது மிட் ஸ்மால் எது கரெக்டான வேல்யூவேஷன் வருதோ அப்ப மிட் ஸ்மால்ல கூட பிரிச்சு போட்டுக்கலாம். அதாவது நீங்க வந்து லார்ஜ்ல ஒரு 5 மிட்ல ஒரு 3 ஸ்மால்ல ஒரு 2 இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்ல எனக்கு டவுட்டா இருக்குது அப்படின்னும் போது நீங்க ஒரு மல்டி கேப் போய்க்கலாம் ஒரு லாங் டர்மா இருந்தா. இல்ல நீங்க வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஃபண்ட் மேனேஜர் சாய்ஸ்லயே விட்டுறணும், இந்த மாதிரி லார்ஜ் மிட் ஸ்மால் மூணும் கிடையாது, ஃபண்ட் மேனேஜர் எது பெஸ்ட்டோ அதுல போய்கிட்டோம்னு இருந்தா ஃபிளெக்ஸி கேப் போலாம். அதுக்கு அடுத்தது பாருங்க, அதுக்கு அடுத்தது ஸ்மால் கேப்ல வந்து நீங்க 31 lakhs இங்க வந்து பாத்தீங்கன்னா நிப்பான்ல பாருங்க 89 lakhs இல்லைங்களா? அப்போ பியூரா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போனவருக்கு எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்களா? இது ஓரளவுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரியாதவங்களுக்கு சொல்றேன். SBI பாருங்க 88 lakhsங்க. HSBC வந்து 71, குவாண்ட் ஸ்மால் கேப் 70, DSP ஸ்மால் கேப் 68ங்க. அப்போ இண்டெக்ஸ்க்கு 30க்கு இது டபுள் இல்லைங்களா? இருக்கிறதுலே லீஸ்ட் ஸ்மால் கேப்பே டபுள் இல்லைங்களா?
ஆமா. ஆ. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து உங்களுக்கு ஐடியா இல்லாதவங்க அட்லீஸ்ட் நம்ம மல்டி கேப் மாரி போலான்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த ம். மல்டி கேப்லயும் பாருங்க. 31 லேக்ஸ். இத குவான்ட் ஆக்டிவ் வந்து பாருங்க 69 லேக்ஸ். நிப்பான் வந்து 46 லேக்ஸ். இன்வெஸ்ட்கோ வந்து 45 லேக்ஸ். ஐசிஐசிஐ இது மல்டி கேப் 44 லேக்ஸ். பிஎன்பி பரிபாஸ் மல்டி கேப் வந்து 42 லேக்ஸுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஃப்ளெக்ஸி கேப் இந்த கேட்டகரி சொன்னேன் நானு. இதுவும் சூஸ் பண்ணலாம். ஒருத்தர் ஆஸ் பிகினரா இருக்கிறவங்க இந்த எனக்கு லார்ஜ் மிட் ஸ்மால்லாம் பார்க்க தெரியல. ஃபண்ட் மேனேஜரே சூஸ் பண்ணிட்டோம்னு இருந்தீங்கன்னா, இதுல ஃப்ளெக்ஸி கேப்ல போகும்போது சென்செக்ஸ் 31 லேக்ஸுங்க. குவான்ட் ஃப்ளெக்ஸி கேப் 64. ஜேஎம் ஃப்ளெக்ஸி 56. பராக் பாரிக் வந்து 53. மோத்திலால் ஆஸ்வால் 47. பிராங்க்லின் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் 46ங்க. ஓகேங்களா? ம். இதுக்கு அடுத்தது ஃபோக்கஸ்டு ஃபண்டுங்க. ஒரு சிலர் வந்து இல்ல எனக்கு ஒரு டைவர்சிஃபிகேஷன் வேணும், கொஞ்சம் பெட்டரா என் போர்ட்ஃபோலியோல சின்ன ஒரு சேஞ்ச்னா ஃபோக்கஸ் மாரி போலாங்க. ஏன்னா அதுல வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலதுலலாம் பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் சர்வீஸ்னு போவாங்க. அதுக்கெல்லாம் வந்து மினிமம் டிக்கெட் சைஸே பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 50,00,000 இருந்தா தான் நம்ம வந்து பிஎம்எஸ்ல பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியுங்க. ஏஐஎஃப்ன்னு ம். சொல்லுவாங்க. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட்ங்க. அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 crore இருந்தா தான் போ முடியுங்க. ஆனா நம்ம நம்ம வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டரா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜி வைக்கணும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் ஃபோக்கஸ்டா ஸ்டாக்ஸ்ல இருக்கணும்ன்றதுக்கு வந்து ஃபோக்கஸ் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். அதுலயே நீங்க சென்செக்ஸ் 31. அது இது குவாண்ட் ஃபோக்கஸ் பாருங்க 56. பிராங்க்லின் ஃபோக்கஸ் வந்து 48 லேக்ஸ். நிப்பான் வந்து 45. எஸ்பிஐ ஃபோக்கஸ் 43. ஐசிஐசிஐ வந்து 41ங்க. ஸோ இது ஒரு டைவர்சிஃபிகேஷன் சொல்றேன். வெறும் போனா நீங்க ஒரு மல்டி கேப் போய்க்கலாம், இல்ல ஃபிளெக்ஸி கேப் போலாம். இல்ல நீங்க வந்து டிஃபரெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் வேணும்னும் போது ஒரு ஃபிளெக்ஸியும் ஒரு ஃபோக்கஸ்டும், இல்ல ஒரு மல்டியும் ஒரு ஃபோக்கஸ்டும் அப்படி கூட நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ம். இன்னைக்கு தேதியில சொன்ன பாத்தீங்களா, ஸ்மால் மிட் எல்லாம் போகாதீங்க அப்படின்ற மாதிரி. ஒரு ஆமா, சில டைம்ல வந்து போகாதீங்க. பாத்தீங்கன்னா லார்ஜ், வெறும் லார்ஜ்ல போகாம லார்ஜ் அண்ட் மிட் கூட சான்ஸ் எடுக்கலாங்க. அப்ப லார்ஜ் அண்ட் மிட்டுக்குன்னா இந்த கேட்டகரி உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதுல பாருங்க குவாண்ட் லார்ஜ் அண்ட் மிட் 68 லேக்ஸுங்க. மிரா இது வந்து 67 லேக்ஸுங்க. கனரா ரொபேக்கோ 56. கொட்டாக் ம். ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து 51. சுந்தரம் லார்ஜ் அண்ட் மிட் வந்து 49ங்க. ஓகேங்களா? அப்புறம் வேல்யூ கேட்டகரின்னு இருக்கு. இப்போ எப்படி நம்ம ஃபோக்கஸ் பேசணும் இல்லைங்களா? அப்போ வந்து ம். இதுலயும் நம்ம ஒரு போர்ஷன் டைவர்சிஃபிகேஷன், அதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு ரொம்ப பெரிய டைவர்சிஃபிகேஷன் தேவையில்லைங்க. அதாவது கொஞ்சம் அமௌண்ட் நம்ம வந்து எஸ்ஐபி அமௌண்ட் பெருசா போகும்போது ஒரு அளவுக்கு நம்ம வந்து டைவர்சிஃபிகேஷன் போகலாம். அப்போ இந்த வேல்யூ கேட்டகரி சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு போர்ட்ஃபோலியோல ஒரு பேலன்ஸ் ஸ்டெபிலிட்டி கிடைக்குங்க. ஒரு சில டைம் அது பெர்ஃபார்ம் பண்ணாதபோது இந்த வேல்யூ ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அதாவது ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்ல சொல்லுவாங்க, க்ரோத் ஸ்டைல்னுவாங்க, வேல்யூ ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்னுவாங்க. இதுலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜேஎம் வேல்யூ 57 லேக்ஸ்ங்க 10 இயர்ஸ்ல 10 லேக்ஸ் போட்டது. ஹெச்எஸ்பிசி வந்து 56 லேக்ஸ். பந்தன் ஸ்டெர்லிங் வேல்யூ 50 லேக்ஸ். இது ரொம்ப நல்ல, ரொம்ப மீன்ஸ் நிறைய பேர் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கேட்டகரிங்க. அதே மாதிரி நிப்பான் இந்தியா வேல்யூ வந்து 49 லேக்ஸுங்க. டாடா அது வந்து 47. ஓகேங்களா? இதுல வந்து இப்போ ஓல்ட் ரெஜிம் வச்சு டாக்ஸ் ஃபைல் பண்றவங்க கண்டிப்பா இத சூஸ் பண்ணலாம், இஎல்எஸ்எஸ் கேட்டகரி. அதுவும் இல்லாம ம். இதுல வந்து ரிடம்ஷன் அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? எல்லாருக்கும் 3 இயர் லாக்இன் இருக்கும்போது இது ம். கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு பெட்டரா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். இது வரைக்கும் பார்த்த கேட்டகரியிலேயே இஎல்எஸ்எஸ் குவான்ட் இஎல்எஸ்எஸ் பாருங்க, போட்டது 10 லேக்ஸ் தான், ஆனா 90 லேக்ஸ் வளர்ந்துருக்கு பாருங்க. என்ன 90 லேக்ஸா வளர்ந்துருக்கு? ஆ ஏன்னா இதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இதுல 3 இயர்ஸ் லாக்இன் இருக்கிறதுனால இவரு ஃபண்ட் மேனேஜருக்கு பெட்டர் ஃப்ரீடம் இருக்குங்க. சாய்ஸ் ஆஃப் ஸ்டாக் செலெக்ஷன் ஹோல்டு பண்றது, இது பண்றதுக்குலாங்க. ஏன்னா அவருக்கு அந்த ரிடம்ஷன் ப்ரெஷர் இருக்காதுங்க மற்ற ஃபண்ட்ஸ் மாதிரி. அப்புறம் இது பேங்க் ஆஃப் இந்தியா அதே இஎல்எஸ்எஸ் வந்து 54. டிஎஸ்பி ம். வந்து 49 லேக்ஸ். ஜேஎம் வந்து 49 லேக்ஸ். கொட்டாக் வந்து 48 லேக்ஸ். இப்போ வந்து டாக்ஸ் சேவிங் ஏடிசில பண்ணணும், 1,50,000 பண்ணணும்ன்றவங்க பண்ணலாங்க. என்ன கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஈக்விட்டிக்குள்ள வரும்போதே மோர் தென் 3 இயர்ஸ்ன்ற மைண்ட் செட்ல தான் வரோம் இல்லைங்களா? நீங்க டாக்ஸ் சேவிங் ஆமா. பர்பஸ் இல்லைன்னா கூட இஎல்எஸ்எஸ்ல போறதுல தப்பு கிடையாதுங்க. ம். ஓகேங்களா? ஆனா இதுல ஒண்ணே என்ன மைண்ட்ல வச்சுக்கணும், 3 இயர்ஸ் போட்டோம்னா லாக். நம்ம தேவைக்கு பணம் உடனே தேவைன்னா நம்மளால எடுக்க முடியாது. அந்த ஒரு இது இருக்கு. ஆனா நீங்க உங்களுக்கு இல்ல இது என்னோட எக்ஸஸ் இருக்கிற பணம் தான், நான் மினிமம் ஒரு 5 இயர்ஸ்லாம் பிளான் பண்றேன்னும் போது 3 இயர்ஸ் லாக்இன் ஒண்ணும் இல்ல இல்லைங்களா? ஆமா. ஓகேங்களா? அந்த ம். மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு அந்த பக்கெட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஹைபிரிட்ல கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட், அக்ரெசிவ் ஹைபிரிட்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப ம். அக்ரெசிவ் ம். ஹைபிரிட்ல பாருங்க, உங்களுக்கு அதுலயே தெரியும் கம்பேர்ட் டு இண்டெக்ஸவே இதெல்லாம் அக்ரெசிவ் பை ஹைபிரிட்டே பீட் பண்ணிருக்கு பாருங்கன்றாங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா நிறைய பேர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல டைரக்ட் பிளான் போட்டோம்னா போதுங்க, நம்ம எதுவும் பார்க்க தேவையில்லைன்றாங்க இல்லைங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இண்டெக்ஸ் ஃபண்ட் கூட கம்ப்ளீட்லி 100% ஈக்விட்டி. அதுல இருக்கிற ரிஸ்க் இருக்குது. மார்க்கெட் விழுந்துச்சு அப்படின்னா ஈக்விட்டி இண்டெக்ஸும் விழும் இல்லைங்களா? அப்போ ம். இந்த அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ன்ற போது பாத்தீங்கன்னா டெட் ஈக்விட்டி ரெண்டுமே இருக்கிறதுனால அதுல வந்து எக்ஸாம்பிள் பாருங்க, அதே 10 லேக்ஸ் போட்டது தான். இண்டெக்ஸ் ஃபண்டே 31 லேக்ஸ் தான் கொடுத்துருக்குங்க. ஆனா வந்து நம்ம வந்து லோ ரிஸ்க்ல ஈக்விட்டி டெட் ரெண்டுத்துலயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு லோ ரிஸ்க்லயே 49 லேக்ஸுங்க. ஐசிஐசிஐல பாருங்க 46 லேக்ஸ். டிஎஸ்பி ம். இது வந்து 37 லேக்ஸுங்க.
கனரா ரோபேக்கோ 36 லேக்ஸ், ஃப்ராங்க்லின் வந்து 36 லேக்ஸ், 35.9 கிட்ட வந்து. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், லெஸ் தேன் 1 இயர்லாம் இருக்குது. அப்போ மார்க்கெட்டே விழுந்தாலும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1.5 இயர் 2 இயர்ஸ்க்குலாம் நமக்கு வந்து ரெகுலராக வித்ரா பண்ணுறது நீங்கள் அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டுக்கு போய்க்கலாம். லோ டியூரேஷன் ஃபண்ட் அது மாதிரி கம்ப்ளீட் டெட் பாண்ட்ஸ்ல போய்க்கலாம். ஸோ அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, இப்போ நம்ம ஒரு 10,000 ஷிப் ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்னைய தேதிக்கு நீங்க லார்ஜ் கேப் போலாம்னு சொல்லிடுறீங்க. ஆமா பட் 1 இயர் கழிச்சு ரிவ்யூ பண்ணும்போது இப்போ உங்களுக்கு ஒரு மிட் நல்லா போகுதுன்னா அப்போ அந்த எஸ்ஐபி அதுல ஸ்டாப் பண்ணிட்டு ஆமா இல்ல நீங்க மிட் லார்ஜ்ல ஸ்டாப் பண்ணிட்டு ரிடம்ஷன் பண்ண தேவையில்லைங்க. அந்த அப்படியே அந்த வேல்யூ அப்படியே ஹோல்டு பண்ணிடுங்க. ஏன்னா அது நல்ல வேல்யூல யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணிருக்கோம், அது அப்படியே இருக்கட்டும். மிட் ஸ்மால் சரி. நல்ல வேல்யூஷன் இருந்தா 5 நீங்க அதுல ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கங்க. ஓ அப்போ 1 இயர் கழிச்சு ரிவ்யூ பண்ணும்போது நீங்க என்ன சொல்லிடுறீங்கன்னா இப்போ லார்ஜ் வேணாம் சார், லார்ஜ்ல பாஸ் பண்ணி நிப்பாட்டி வச்சிடலாம், கரெக்ட் அதுக்கு பதிலா அந்த 10,000 வந்து மிட் அண்ட் ஸ்மால்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நீங்க சொல்லுவீங்க. கரெக்ட்டுங்க. இப்போ அப்படின்னா இயர் ஆன் இயர் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போமா அந்த சேஞ்ச் மாதிரி? பண்ணலைங்க. நம்ம வந்து வேற ஒரு நியூ ஃபண்டை நம்ம ஆட் பண்ண போறது இல்லை இல்லைங்களா. நம்ம வந்து நம்ம போர்ட்ஃபோலியோல லிமிடெட் டு 5-6 ஃபண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் மேல இருக்காதுங்க. இன்னும் கேட்டீங்கன்னா வெறும் 3 ஃபண்ட் வைக்கலாம். இல்ல வந்து அந்த ஹைபிரிட் ஃபண்ட் எல்லாம் சேர்க்கறதுக்கு சொல்றேன் நான். ஒரு பாண்ட் ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டெட் ஃபண்ட் ஒரு கேட்டகரி, ஹைபிரிட் ஃபண்ட் ஒரு கேட்டகரி 2, லார்ஜ் 1, மிட் 1, ஸ்மால் 1. மொத்தம் எவ்வளவு வந்ததுங்க? 5 தானே வந்தது. இல்ல என்னென்ன கேட்டகரி? ஹைபிரிட் லார்ஜ் 1, மிட் 1, ஸ்மால் 1, ஹைபிரிட் 1, பாண்ட் 1ங்க. ஓ அப்ப மொத்தம் நம்ம பாண்ட்னா இதுல அந்த டெட் ஃபண்ட், ஆமா அந்த டெட் இது ஃபண்ட். ஹைபிரிட் ஒண்ணே ஒண்ணு, ஆமா மிச்ச 3 ஈக்விட்டி லார்ஜ், ஆமா லார்ஜ், மிட், ஸ்மால் வச்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம lump sum மானிட்டர் கொண்டு பண்றது வந்தாலும் ட்ராக் பிரிச்சு பண்றது பிரிச்சு எல்லாம் ஈஸி இல்லைங்களா. இப்போ இந்த easy. வருஷம் ஃபுல்லா நீங்க லார்ஜ் கேப்ல போடுங்க. அடுத்த வருஷம் நம்ம போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணும்போது எது கரெக்டா இருக்கு, மிட் ஸ்மால் கரெக்டா இருந்துச்சுன்னா லார்ஜ் ஸ்டாப் பண்ணிட்டுங்க, மிட் ஸ்மால்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1 or 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கண்டினியூ பண்ண போறோம். இப்போ மிட் ஸ்மால் வேல்யூஷன் அதிகமா, இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா மிட் ஸ்மால்ல கண்டினியூ பண்ணிருப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மிட் ஸ்மால்ல போனதை ஸ்டாப் பண்ணிட்டுங்க, லார்ஜ்ல கண்டினியூ பண்ண போறோம். ஓகே ஓகே. சி இப்போ பாருங்க, இப்போ 3 பேக்கெட்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. வந்துருச்சு ஒன்னு இல்லைங்களா, இருக்கு, அவ்வளவுதான். ஹைபிரிட் ஒன்னு இருக்கு, ஈக்விட்டி ஒன்னு இருக்கு. கரெக்ட். இப்போ நம்ம ஒரு 2 lakh 1 lakhs போடுறோம் என்ன, இப்போ நம்ம இஷ்டத்துக்கு பிரிச்சு போட்டுக்கலாம். நீங்க ஆமாங்க ஆமாங்க. இப்போ உங்களுக்கு full clarity வந்து ஸ்டார்டிங் நான் என்ன சொல்றேன், நீங்க பண்ற மாதிரி ஸ்டார்டிங்லயே நம்ம 5 இதை கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியா இருக்கேன்னு சொல்ல வர்றேன். கரெக்ட் கரெக்ட் தானே? அப்படித்தானே? ஆமாங்க, இப்போ ஆமாங்க. 10,000னா 10,000 ஷிப் பண்ண போறோம்னா ஒரு 1,000 இப்போதைக்கு டெட்ல, 1,000 ஹைபிரிட்ல, மிச்சம் 7,000 வந்து ஈக்விட்டில இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கரெக்ட். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே 3 பக்கெட்ஸ் கிடைக்குன்னா அப்போ ஃபியூச்சர்லயும் லம்ஸ் கொண்டு வந்தாலும் இதுலயே பிரிச்சு பிரிச்சு போட்டுக்கலாம் அந்த மாதிரி. கரெக்ட்டுங்க. ஸோ ஃபியூச்சர்ல எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்றோம்னா இருக்கிற நம்ம எஸ்டிபி சுவிட்ச் எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிறதே 3 பக்கெட்னால கரெக்ட்டுங்க. குடுக்குறதும் நம்ம அப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாம் எஸ்டபிள்யூபி. கரெக்ட்டுங்க. ஓ இது ஈஸியா இருக்கு. இல்ல நீங்க ஜெனரலா இப்படிதான் உங்ககிட்ட வர்றவங்க இப்படிதான் பண்ணுவீங்களா? ஆமாங்க. கண்டிப்பா ஒரு டெப்த், ஒரு ஹைபிரிட், மிச்சம் ஒரு ஈக்விட்டில 3 ஃபண்ட், 2 ஃபண்ட் மாதிரி. ஓகே ஓகே. ஓ சரி சரி, இப்போ கொஞ்சம் கரெக்டா இருக்கு. பட் அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா இல்லை சார் எனக்கு இப்போ ஆரம்பத்திலே டெட் ஹைபிரிட் வேணாம், எல்லாமே ஈக்விட்டின்னு நம்ம கேட்டோம்னா நீங்கள் எல்லாமே ஈக்விட்டியும் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி. ஆமாங்க. ம் 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 புரியுது சார். இல்லை நான் ஏன் இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறேன்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறது கரெக்டு தானே. ஏன்னா எப்படி என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதெல்லாம். ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர்லாம், ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்லேயும் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி நீங்கள் டிஃபர் பண்ணுவீங்க இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு கேட்க, அது எப்படி சார்? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரே பாத்தீங்கன்னா எக்கச்சக்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, கரெக்ட் தானே? டாக்டர்ஸே எல்லாம் எக்கச்சக்க டாக்டர்ஸ் இருக்காங்க. நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க? அது உங்க கையில தான் இருக்குங்கன்ற. இல்ல இல்ல எப்படி சூஸ் பண்ணோம்னா தெரிஞ்சவங்க இதுக்கு முன்னாடி போயிருப்பாங்க, இல்ல அவங்களோட பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு அவர் நல்லா பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ ரெஃபரன்ஸ் வர்றத வச்சு போவோங்கிறேன். இப்போ நான் ஒரு டாக்டர்கிட்ட போனா எனக்கு தெரிஞ்சிடும் நல்லா இருக்கா இல்லையான்னு, அதை வச்சு போவோங்கிறோம். அந்த மாதிரி தானே? சரி புரியுது சார். ஓகே ரைட் சார், ரைட் சார், நைஸ். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ சார், தேங்க்யூ.